ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் சோமுகலா அஃபிஷியல் சேனல். ஈஸி மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 12th டேபிள். நம்ம நேற்று வரைக்கும் 11th டேபிள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். சோமுகலா அஃபிஷியல் சேனலில் வீடியோஸில் போய் பாருங்கள். எல்லா டேபிள்ஸுமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜில் கொஷின் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எல்லா டேபிள்ஸும் இன்னும் போகிற டாபிக்ஸ் எல்லாமே உங்களை உடனுக்குடனே ரீச் ஆகும். குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. இப்போ நம்ம டேபிள்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேபிள்ஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான். இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சுன்னா அவங்க 12th டேபிளில் குழந்தைங்க முடிச்சிடலாம் 2 minutesல. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் செகண்ட் டேபிள்ஸை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்னா 0, 2, 4, 6, 8 இதை ஈவன் நம்பர். இந்த ஈவன் நம்பரில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். 2, 4, 6, 8 இந்த 4 டிஜிட்ஸும் அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த 0 மட்டும் லாஸ்ட்டில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 12th டேபிளும் சரி செகண்ட் டேபிளும் சரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் அதை நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா இன்னொரு பாயிண்ட் என்னென்னா 5th பிளேஸ்லேயும் 10th பிளேஸ்லேயும் நம்ம 1 நம்பரை இக்னோர் பண்ணுவோம். 1 நம்பரை நம்ம இக்னோர் பண்ணுவோம். இந்த 2 பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுதுன்னா 12th டேபிளில் நம்ம 2 minutesல கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லா டேபிள்ஸுமே 2 minutesல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ தூரம் பாசிபிள்னு. இப்போ நம்ம டேபிளுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு டிஜிட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். இப்போ 12 ones ஃபஸ்ட்டு நம்ம 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4. ஸோ 5th பிளேஸில் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் 5th பிளேஸில் மட்டும் 1 நம்பரை இக்னோர் பண்ணிடணுன்னு. ஸோ 5th பிளேஸ் வந்துருச்சு. இந்த 5th பிளேஸ் வந்தது நம்ம மைண்டில் என்ன பண்ணும், 4 after 5 கிடையாது, ஒரு நம்பரை இக்னோர் பண்ணிவிட்டு 6 ரைட் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள் ஆஃப்டர் நம்பர்ஸு. 6 after 7, 7 after 8, 8 after 9, 9 after 10. ஸோ இங்கே 10th பிளேஸ் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல 10th பிளேஸில் 1 நம்பரை இக்னோர் பண்ணணும். ஸோ 10th பிளேஸுங்காட்டிக்கு 10 after 11 ரைட் பண்ணணும். ஆனால் அப்படி இல்லாமல் 12 ரைட் பண்ணுறீங்க, ஒரு நம்பரை இக்னோர் பண்ணிடுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் அப் டு 11லேருந்து 20 வரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அங்கே லாஸ்ட்டாக நம்ம முடித்தது 12. ஸோ இப்போ அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறது 13, 14, 15, 15 after 16. ஸோ இங்கே 5th பிளேஸ் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 5th பிளேஸில் நம்ம ஒரு நம்பரை இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ என்ன பண்ணிடணும், ஒரு நம்பரை இக்னோர் பண்ணுறேன்னா 16 after 17 இல்லை, ஒரு நம்பரை இக்னோர் பண்ணிவிட்டு 18 ரைட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் 10th பிளேஸ் வரைக்கும். 18 after 19, 19 after 20, 20 after 21, 21 after 22. ஸோ இங்கே 10th பிளேஸ் வந்துருச்சு. 10th பிளேஸுங்கிறது குழந்தைக்கு எப்படின்னா ஜீரோஸ் வரணும். 1 0 வந்தால் 10th பிளேஸ். அது நம்ம 10th டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், குழந்தைக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ 20th பிளேஸ் வந்துருச்சு. அதாவது 10th பிளேஸில் நம்ம 22 after 23 ரைட் பண்ணக்கூடாது, ஒரு நம்பர் இக்னோர் பண்ணிவிட்டு 24 ரைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 1லேருந்து 20 வரைக்கும் அப் டு 20 வரைக்கும் ஃபஸ்ட்டு டிஜிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஒன் ஸோ சிம்பிள். என்னென்னா இந்த ஆர்டர் வைஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. 2, 4, 6, 8, 0. ஸோ அது அப்படிங்க அப்ளை பண்ணுங்கள். 2, 4, 6, 8, 0. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சா. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2, 4, 6, 8, 0. மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது கம்ப்ளீட் ஆகிடுச்சா 0 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2, 4, 6, 8, 0. இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஈவன் நம்பர் 2, 4, 6, 8, 0. ஸோ நம்ம 2 minutesல நம்ம டேபிளை ரைட் பண்ணிட்டோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்காட்டிக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ரைட் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு கான்செப்டை புரிஞ்சுட்டு அடிக்கடி டெஸ்ட் வச்சு அவங்களுக்கு ரீகால் கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மெமரியில் வந்துடும். 2 minutesல கூட 1 minute கூட அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க, ஆன்சர் பண்ணிடுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டேபிள்ஸுமே அப்படி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லா டேபிள்ஸுமே ஹிண்ட்டும் எடுத்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதில் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைக்கு சொல்லி அதை திருப்பி ரீகால் கொடுங்க. டேபிளுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு போட்டுருங்க. அந்த நோட்டை போட்டுட்டு எல்லா டேபிள்ஸில் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அப்டேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுங்க.
பேசிக் டேபிள்ஸுங்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான ஒன்று. அது தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபர்தராக குழந்தனால மேக்ஸ்லாம் மூவ் பண்ண முடியும். அதனால் பேசிக்கை கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஷுவராக சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், டேபிள்ஸில் எல்லாமே இருக்குது. சோமுகலா அஃபிஷியல் சேனலில் வீடியோஸில் போய் பாருங்கள். எல்லா டேபிள்ஸுமே டீட்டெயில்டாக இருக்குது. ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன். ஆனால் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா குழந்தைக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் காட்டாமல் நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் நீங்கள் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி ஆன்சர் பண்ணி கொடுங்க. வீக்கெண்டில் ஃபுல்லாக டேபிள்ஸை அந்தந்த வீக்கில் நடந்ததை வீக்கெண்டில் டெஸ்ட் வைங்க. எவ்வளோ டேபிள்ஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணாலும் கம்மியாக கம்ப்ளீட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படின்னா ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டேபிளுக்கு மூவ் ஆகுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.